90%க்கு மேல 93% நினைக்கிறேன் கரெக்டா நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் நடக்குது. காதல் திருமணங்கள் கிடையாது. ஒரு 5-10% தான் இந்திய நாட்டுல காதல் திருமணங்கள் நடக்குது. 90% நாம எல்லாருமே வன்புணர்வின் குழந்தைகள். ரொம்ப ஹார்டா இருக்கலாம் கேட்கறதுக்கு, ஆனா அதுதான் உடல் ரீதியா துன்பப்படுத்தின எதையுமே சொல்ல. இப்போ ரிதன்யாவுக்கும் ரிதன்யாவோட கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளைக்கும் ஜோசியக்காரர் சொல்லலையா, அமோகமா பொருந்தி இருக்கு சார், ஜாதகம் பிரமாதம் சார், எங்கேயோ வாழ போறாங்க சார், 2 பேரும் எங்கேயோ போறாங்க சார் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த ஆணுக்கு எவ்வளவு ப்ரெஷர் பாருங்க. இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நீ என்னத்தை சம்பாதிச்சு கிழிச்ச அப்படிங்கிற கேள்விக்கு அவர் காலம் முழுக்க பதில் சொல்லணும். தேவையா? போதைக்கு பிறகு அவர்கள் இந்த பெண்கள் கிட்ட உடலுறவுக்குள்ள முயற்சி செய்யும் போதும் வன்முறை செய்ய முயற்சி செய்யும் போதும் அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாத அவங்க பண்ணக்கூடிய அத்தனைக்கும் இந்த பெண் தான் கணவரும் இந்த கணவரின் தகப்பனாரும். ஒரு பெண் ஒரு ஆணுடைய வீட்டுக்கு போய் காலம் முழுவதும் அந்த ஆண் மகனுக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இலவசமாக சேவை செய்வதற்கு அந்த பெண்ணு எதுக்கு அந்த ஆண் மகனுக்கு காசு கொடுக்கணும்? இப்போ மன்னன் போன்ற திரைப்படங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரஜினி போன்ற ஒரு பெரிய ஒரு பர்சன், ஒரு பெரிய ஸ்டார் நடித்ததே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆண் மகனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறது தான் பெருமை அப்படின்னு வீட்டில் உட்காத்தி வைக்கிறது தான் அந்த படத்தினுடைய தத்துவமே. அதான் இது ஒரு தத்துவம்னு சொல்லி இதுக்கு அத்தனை கோடி ரூபா போட்டு படம் வேற எடுத்திருக்காங்க. இதுக்கு சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க. இதுக்கு ஹீரோயினாக நடித்தது விஜய் சாந்தி, லேடி சூப்பர் ஸ்டார். தக் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா அபிராமியுடைய கேரக்டர்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஹீரோ 2 பெண்ணுடைய உறவோட அவர் ரொம்ப ஹீரோவாகவே நடமாடிக்கிட்டு இருப்பார். அந்த அபிராமிக்கு அதே போல் ஒரு ஆண்மகனுடைய ஒரு தொடர்போட இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஒரு ஆண்மகனுடைய தொடர்போட இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா? எதையுமே சொல்லிங்க. இதை சொல்லியிருந்தா சொத்து வேணாம், மயன் வேணாம், பையனு வேணாம்னு சொல்லி போட்டு நீ வீட்டில் இருசா. வரதட்சணை ஒரு விஷயம் இருக்கு, அப்புறம் மன ரீதியாக துன்பப்படுத்தலாம் ஒரு பக்கம் இருக்கு, உடல் ரீதியாகவும் நான் துன்பப்பட்டேன், என் உடலை இனிமேல் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மேரிட்டல் ரேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வருது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்ணோட உடலை ஆண்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. சாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90%க்கு மேலே 93% நினைக்கிறேன் கரெக்டாக நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் நடக்குது. காதல் திருமணங்கள் கிடையாது. ஒரு 5-10% தான் இந்திய நாட்டில் காதல் திருமணங்கள் நடக்குது. இப்போ 90% நாம் எல்லாருமே வன்புணர்வின் குழந்தைகள். ரொம்ப ஹார்டாக இருக்கலாம் கேட்குறதுக்கு, ஆனால் அதுதான் உண்மை. இந்தியா முழுக்கவே நாம் காதலிக்கு பிறந்த குழந்தைகளான்னு கேட்டால் 5-10% தான் காதலுக்கு பிறந்த குழந்தைகள். பெரும்பாலானவர்கள் வன்புணர்வின் குழந்தைகளாக தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம குடும்பங்களே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைகள் வளரும் போதே ஒரு அப்பா எஜமானராகவும் அம்மா அப்பாவை சுற்றி சுற்றி சேவை செய்யக்கூடிய ஒரு வேலையாளாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும்போது இதையே பார்த்து பார்த்து நம்ம வளரும்போது நம்மை அறியாமல் ஒரு ஆண் குழந்தை போய் இப்படி நின்றுக்குது எஜமானர் மாதிரி, ஒரு பெண் குழந்தை போய் இப்படி போய் நின்றுக்குது கல்யாணம் பண்ணும்போது. ஆட்டோமேட்டிக்கா எஜமானர் வேலையாள் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன்ல நீங்க போய் வைக்கும் போது அங்கே வன்புணர்வு தான் நடக்கும். காதல் எப்படி நடக்கும்? சமத்துவமான சூழல் ஒரு முக்கியமான தேவை. ரெஸ்பெக்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மரியாதை தான் அன்புக்கான அடிப்படை. நீங்க மதிக்காத ஒரு பர்சன் கிட்ட எப்படி உங்களுக்கு அன்பு வரும்? நீங்க மதிக்கப்படாத ஒருத்தர் கிட்ட உங்களுக்கு எப்படி அன்பு வரும்? இல்லையா? 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிச்சாதானே அங்க அன்பு பிறக்கும். அப்போ ஒருத்தர் ஒரு ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையில எப்படி மதிப்பு வரும்? அப்போ அன்பும் அங்க சாத்தியமில்லை. அன்பு சாத்தியமில்லை என்றால் காதலும் சாத்தியமில்லை. அப்ப காதலே இல்லாமல் இத்தனை குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு சொன்னாக்க வன்புணர்வின் பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே. இந்த மெரிட்டல் ரேப்பை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம 2-3 விஷயங்கள் பண்ணணும். ஒண்ணு திருமணங்கள் காதல் திருமணங்களா தான் இருக்கணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா அதுதான் தமிழர் கலாச்சாரம். தமிழர் கலாச்சாரம் அப்படிங்கிறது காதல் கலாச்சாரம், ஜாதி கலாச்சாரம் இல்லை. ஜாதிங்கிறது தமிழ் சொல் இல்லை. நம்மளுடைய சங்க இலக்கியங்களை பாருங்க, காதலை தான் கொண்டாடுது அது, இல்லையா? எத்தனை காதல் பாடல்கள். ஒரு தமிழ் சினிமா காதல் இல்லாம இருக்கா? காதலை பார்த்து பார்த்து திரைப்படத்தில் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் எப்படி காதலுக்கு விரோதமா இருக்கும்? இல்லையா? நம்மளுடைய ஒரிஜினல் கலாச்சாரம் காதல் கலாச்சாரம் தான். அதனால காதல் அப்படிங்கிறத முன்னெடுக்கணும். சொத்து, பெண்ணுக்கு சொத்து, சம சொத்து அப்படிங்கிறத முன்னெடுக்கணும்.
இது ரெண்டும் வந்து இன்டர் கனெக்டட். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு நீங்க வந்து சம சொத்து கொடுக்கும் போதுதான் அவ இணையை தேர்ந்தெடுத்து இணை நல்லா இருக்காரோ இல்லையோ இவ காலில் இவ நிப்பான். ஃபார் சம் ரீசன் அந்த இணையருக்கு இப்ப பெரிய வருமானம் இல்லை அல்லது இப்ப பெரிய சொத்து இல்லை என்றாலும் இவளுடைய சொத்துல அவங்க வாழ முடியும். அதே போல அந்த ஆண் வந்து பெரிய சொத்துக்காரரா இருக்காரு, பெண்ணுக்கு பெரிய சொத்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவருடைய சொத்துல அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழலாம். இப்போ இங்க சொத்து இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, சொத்து இல்லாதவங்களுக்கு மட்டுமே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த வறுமை எப்பதான் ஒழியும் நம்ம நாட்டுல, இல்லையா? காதல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் சமன்படுத்தக்கூடிய திறமை அதுக்கிட்ட இருக்கு. ஜாதியை வந்து உடைச்சு போடும், கிளாஸ் டிஃபரன்ஸை வந்து உடைச்சு போடும், எஜுகேஷன் டிஃபரன்ஸை வந்து உடைச்சு போடும், வந்து மொழி டிஃபரன்ஸை உடைச்சு போடும், மத டிஃபரன்ஸை உடைச்சு போடும். காதல் ஜனநாயகமானது. காதல் கலாச்சாரத்தையும் நம்ம வந்து முன்னெடுக்கும் போதுதான் நம்முடைய குடும்பங்களில் ஜனநாயகம் தழைத்தோங்கும். ஜனநாயகம்னா என்னன்னு சொல்றோம்? சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், இதெல்லாம் சொல்றோம். இது ஒரு குடும்பத்துல இருக்கா? இல்லை, வன்புணர்வு தான் குடும்பத்தில் இருக்கு. சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஒவ்வொரு குடும்பத்தில் வர வேண்டும் என்றால் அந்த குடும்பம் காதலின் அடிப்படையில் உருவாக வேண்டும். உருவாக்கமே வந்து தப்பா இருக்கு. இப்போ ரிதன்யாவோட கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளைக்கும் ஜோசியக்காரர் சொல்லலையா, அமோகமா பொருந்தி இருக்கு சார், ஜாதகம் பிரமாதம் சார், எங்கேயோ வாழ போறாங்க சார், 2 பேரும் எங்கேயோ போறாங்க சார் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்போ யாரோ ஒரு ஜாதகக்காரர் சொன்னாரு, யாரோ ஒருத்தர் துப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உங்க கல்யாணம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லயே எவ்வளவு ஃப்ளா இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன ஒரு திறமை இருக்கு, இதுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணமே பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு கல்யாணங்கிற ப்ராசஸே அந்த ஒண்ணுமே தெரியாத அம்மா அப்பா அவங்க தனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்கிட்ட மட்டும் சொல்லி வச்சு இந்த மாதிரி அந்த பையனை பத்தி எத்தனை பேர் கேரண்டி கொடுத்துருக்காங்க? அந்த பையன்கிட்ட பழகினவங்க எத்தனை பேர், இல்லையா? இந்த பொண்ணுகிட்ட பழகினவங்க எத்தனை பேர்? உனக்கும் சொட்டாகுமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் பேசட்டுமே, அவங்க 2 பேரும் பழகி பார்க்கட்டுமே, செட் ஆகுமா செட் ஆகாதா என்ன அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எக்கச்சக்கமான தவறுகளை நம்ம செஞ்சுப்புட்டு அந்த பாவம் இளம் தம்பதியை போய் எல்லாத்தையும் பேர்டன் பண்றோம். அதே மாதிரி இந்த ஆணுக்கு எவ்வளவு ப்ரெஷர் பாருங்க. இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நீ என்னத்தை சம்பாதிச்சு கிழிச்ச அப்படிங்கிற கேள்விக்கு அவர் காலம் முழுக்க பதில் சொல்லணும். தேவையா? மனைவி சைட்ல இருந்து வரக்கூடிய இழிச்சொல், சம்பாதிச்சா உன்னை மதிப்பேன், சம்பாதிக்கலைன்னா நான் மதிக்க மாட்டேன், ஏன்னா நான் உன்னை என்னைக்குமே மனுஷனா பார்க்கல, நான் உன்னை ஒரு சம்பாதிக்கிற எந்திரமா தான் நான் பார்த்துருக்கேன். அதே போல அந்த பெண், நீ குண்டா இருக்க, இப்படி இருக்க, அப்படி இருக்க, ஏன்னா நான் உன்னை என்னைக்குமே மனுஷனா பார்க்கல, நான் உன்னை ஒரு அழகு பொம்மையா, ஒரு பிள்ளை பெரும் கருவியா, உன்னுடைய சிகப்பு கலரு, இப்படி சில விஷயங்கள், அல்லது ஜாதி, அல்லது நீ கொண்டு வந்த வரதட்சணை, இதைத்தான் நான் பார்த்துருக்கேன், உன்னை மனுஷனா நான் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம வச்சுக்கிட்டு அப்புறம் மெரிட்டல் ரேப் நடக்குதே, இப்படியெல்லாம் ஆச்சே அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? இன்னொன்னு, யாரோ இறந்து போனா மட்டும்தான் நம்ம அதை வச்சு பேசுறோம். என் குழந்தைக்காக நான் உயிரோட இருக்கேன். எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? அக்கா 2 குழந்தைங்கக்கா, அந்த குழந்தைங்களுக்காக இருக்கேன்க்கா, உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு அழுது 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 எத்தனை பெண்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க கதைகள்லாம் பேசவே படுறது கிடையாது. மிக மிக மோசமான ஒரு நிலையில வந்து பல பேர் இருக்காங்க. மிக குறிப்பா பார்த்தீங்கன்னா போதை. பெரும்பாலான ஆண்கள் வந்து அல்லது வந்து கோடிக்கணக்கான ஆண்கள் இன்னைக்கு போதைக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த பெண்கள் கிட்ட உடலுறவுக்குள்ள முயற்சி செய்யும் போதும் வன்முறை செய்ய முயற்சி செய்யும் போதும் அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாத அவங்க பண்ணக்கூடிய அத்தனைக்கும் இந்த பெண் வந்து தாங்க வேண்டியிருக்கு. எவ்வளவு பாவம் தெரியுமா இந்த பெண்கள்? அவங்க பெற்ற அந்த சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு முன்னாடியே இவங்க தவறா நடந்துக்கிறது, அசிங்கமா நடந்துக்கிறது. நிறைய வந்து ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூம்லையும் 2 ரூம்லையும் அவங்க வந்து வாழறாங்க. அவங்க நடக்கக்கூடிய கொடுமைகள் வாயை திறந்து வெளியே சொல்ல முடியாம அந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் வந்து நம்ம சமூகமா நம்ம வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம சேர்ந்துதான் இதை நம்ம செய்யணும், ஒரு அரசியலா தான் நம்ம இதை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே நம்ம போகாம அந்த பொண்ணு மட்டும் தப்பு, இந்த குடும்பம் மட்டும் தப்பு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். திருமண வாழ்க்கை இல்லாம தனிச்சு வாழ்ற ஒரு போக்கு இப்ப இருக்கு, வந்து ஆண்கள்கிட்டயும் இருக்கு, பெண்கள்கிட்டயும் இருக்கு. ஆனா பெண்கள் அப்படி தனியா வாழும்போது பாத்தீங்கன்னா அது குற்றமா பாக்குற தன்மை தான் இருக்கு. நிச்சயமா ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. சமூகமா சேர்ந்து நீ தனியா இருக்க அப்படின்னு சொன்னா நீ வந்து தவறான பெண் தான்,
அப்படின்னு இருக்கிற பார்வை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நானே வந்து நிறைய பெண்களோட இந்த மாதிரி தனிப்பெண்கள் கிட்ட வந்து சேர்த்து பேசிட்டு நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, இந்த தனிப்பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 பெண்கள் சேர்ந்து வாழலாமே, ஒரு வீட்டை எடுத்து வாழலாமே, அட்லீஸ்ட் உங்களுக்குள்ள நம்ம சமத்துவமா இருந்துக்கலாம். யாரோ 2 பேர் வேலைக்கு போறாங்க, 2 பேர் படிக்கிறாங்க, 2 பேர் குழந்தைய பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருந்துக்கலாம்னா பெண்கள் ரெடியா இருக்காங்க. பெண்களுக்குள்ள சேர்ந்து வாழறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாளைக்கு யாரோ ஒருத்தரோட நமக்கு செட் ஆகுதுன்னு சொன்னா அவரோட போய் வாழ்ந்துக்கலாம். பட் இந்த மீன் டைம் அம்மா அப்பா வந்து பேர்டனா நினைக்கிறாங்க, குடும்பம் அசிங்கமாவும் அவமானமாவும் நினைக்குது. இன்னொருத்தருடைய அவமான சின்னமாவும் அவங்க கிட்ட போய் வாழணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு தலையெழுத்து இல்லை. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, நம்ம இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு பெண்கள் எல்லாம் சேர்ந்து தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய முயற்சி செய்யணும். வீடு கிடைக்கிறதுல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. வந்து வாடகை கொடுக்குறோம்ல, யாரோ ஒரு குடும்பத்துக்கு தான் நாங்கள் கொடுப்போம். குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க, அந்த குடும்பத்தில் அந்த கணவர் அந்த பொண்ணை குடிச்சு போட்டுட்டு அடிக்கிறாரு. அந்த குடும்பம் வேணான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது? மெரிட்டல் ரேப் பண்ணுறாரு, அவமானப்படுத்துறாரு, அசிங்கமாக திட்டுறாரு. ஏண்டி நான் ஏன் சாம்பாரில் உப்பு போடல அப்படிங்கிறதுலாம் சாதாரண சொல்லா இருக்கு. அவ்வளவு வசை சொல்களும் அந்த குடும்பத்தில் நடக்குது. ஆனால் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் வீடு கொடுப்போம். ஒரு 4 பெண்கள் அவங்களுக்குள்ள மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துக்கிறாங்க. ஏதோ அந்த பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிறாங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி ஒரு மனநிலையில நம்ம இருக்கோம் பாருங்க. எத்தனை ஹவுஸ் ஓனர்கள் கிட்ட நான் பேசியிருக்கேன் தெரியுமா? அம்மா அப்பாவோட இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நல்லா வளருவாங்க, தனி பெண்ணுடைய குழந்தைகள் நல்லா வளர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது முற்றிலும் தவறான பார்வை. நிறைய வளர்ந்த ஆண்கள் நான் பார்த்திருக்கேன், தனிப்பெண்கள் வளர்த்த ஆண்களை நான் பார்த்திருக்கேன். தனிப்பெண்கள் வளர்த்த ஆண்கள் எவ்வளவு அற்புதமா இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து எல்லா வீட்டு வேலையும் செய்வாங்க, பெண்ணை சமமா மதிப்பாங்க, பெண்ணை அவ்வளவு உயர்வா மதிப்பாங்க. ஏன்னா தன்னுடைய அம்மா தான் சாப்பாடு, அம்மா தான் காசு, அம்மா தான் தனக்கு எல்லாமே. அதனால அம்மாவை வந்து அவ்வளவு பலமானவங்களா பார்த்து பார்த்து வளர்ந்து தன்னுடைய மனைவியா இருக்கட்டும், ஆஃபீஸ் கொலீக்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப மரியாதையா பாக்குறாங்க இந்த ஆண் குழந்தைகள். ஆனா ஒரு குடும்ப வன்முறை நிறைந்த ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்த ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த தலைமுறைக்கு குடும்ப வன்முறையை தான் கடத்துறாங்க. சமத்துவத்தையும் தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையும் அவங்க கடத்த தவறிடுறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து அவங்க அதை கற்றுக்கவே இல்லை. தன் வாழ்க்கை முழுக்க அதை கற்றுக்காமையே அவங்க போயிடுறாங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் வந்து அவரோட இலக்குங்கிறது அவர் திருமணம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கு. வந்து நிச்சயமா வந்து தனிப்பெண்கள் வந்து மதிக்கப்படணும். தனிப்பெண்கள் வந்து அடுத்த திருமணத்தை நோக்கி அவங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதையும் கரம் குவித்து நம்ம வந்து மதிக்கணும். பெரியார் வந்து 2ஆம் திருமணத்துக்காக பெரியார், அம்பேத்கர் எல்லாம் அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. பெண் 2ஆம் மறுமணம் செய்யறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு எத்தனையோ விதவை பெண்களுக்கு வந்து மறுமணம் செய்யறது வந்து ஒரு அரசியலாக, ஒரு சமூக புரட்சியாக, சோஷியல் ரிஃபார்மா இந்தியா முழுக்க பலர் வந்து செய்தாங்க. அப்போ இப்போ நம்ம அவ்வளவு தூரம் செஞ்சு எல்லாம் நம்ம வந்தாச்சு இல்ல, இப்ப எதுக்கு நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம்? தயவு செஞ்சு மறுமணம் அவமானம், விவாகரத்து அவமானம் அப்படின்னு நினைக்காதீங்க. 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு அங்க என்ன சாதனை நடந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. என்ன பெரிய மெடல் வாங்கிட்டோமா இவ்வளவு பெரிய விழா கொண்டாடுறதுக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதோட கம்பேர் பண்ணா விவாகரத்து கொண்டாடப்பட வேண்டியதுன்னு நான் சொல்றேன். நான் வந்து பொண்ணுக்கு மட்டும் சொல்லல, பையனுக்குமே சொல்றேன். எனக்கு இந்த பெண்ணோட ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு, எனக்கு வேணாம், நாங்க பிரிஞ்சிட்டோம், இப்ப நான் நிம்மதியா தனியா நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்றாருன்னா அதையும் கொண்டாடணும், அந்த பெண்ணும் கொண்டாடணும். ஏன்னா இவங்க 2 பேருமே தவறா இல்லாம இருக்கலாம். ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து போகாம இருக்கலாம். ஒத்து போகாத ஆட்களை நீங்க சேர்ந்துதான் இருக்கணும்னு ஏன் கட்டாயப்படுத்தணும் இல்லையா? இப்போ நிறைய டிவோர்ஸான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைய அழகா பராமரிக்கிறாங்க. இத்தனை நாள் உங்க கூட இருக்கட்டும், அத்தனை நாள் உங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்பா கூட இருக்கியா, சரிம்மா இரு, அம்மா கூட போறியா இரு. 2 பேரும் சேர்ந்து விவாகரத்து ஆன பிறகு ஆரோக்கியமா வந்து கான்வர்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் என் மகளை வந்து இப்ப அனுப்புறேன், நீங்க பிக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமா அவங்க வந்து கான்வர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரோக்கியமான விஷயம் நம்ம சமூகத்துல. நம்ம திரும்ப வந்து விவாகரத்து செய்யறவங்க எல்லாமே தவறான பெண்ணு அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு அதை வந்து எடுக்க வேண்டாம். சில மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து ஒத்து போகாத 2 பேரை கட்டாயப்படுத்தி சேர்த்து வைக்கும்போது பல இடங்கள் அது கொலையில போய் வர முடியுது. நிச்சயமா ரிதன்யத்துக்கு வந்தோம்னா ஒருவேளை ரிதன்யா வந்து ஒரு அந்த கல்யாணத்துலேருந்து பிரேக் ஆகி தனியாக வாழ்றது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாலோ இல்லை இன்னொரு மேரேஜுக்குள்ளே போகிறது முடிவுக்கு வந்தாலோ என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருந்திருப்பா.
அதுக்கு முக்கியமான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த 2 கோடி வரதட்சணை அங்க போகாம இவா கிட்ட இருந்திருந்ததுன்னா யாருக்கிட்டையும் போய் அவ மண்டி இருக்க மாட்டா. அவ தனியாவே வந்து இருந்திருப்பான். அந்த தனியா இருக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அவளுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அறிவியல் விஞ்ஞானம் படி பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுடைய ஜீன்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா, நம்ம அத்தனை பேருமே உறவினர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லுது. ஜெனட்டிக்ஸ் வந்து அதுதான் சொல்லுது. இப்போ ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட எடுத்து நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்குது இந்த டிஎன்ஏ. அது வழியில் தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்ம அத்தனை பேரும் உறவினர்கள் தானே. நம்ம எல்லாரும் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்றோம், சகோதரத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம். நம்மளுடைய அரசியல் அமைப்பிலேயே நாம் எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது சும்மா ஒரு சொல்லல, ஒரு அரசியலுக்காக சொல்லல, விஞ்ஞானத்தை தான் நம்ம சொல்றோம். நம்ம எல்லாரும் உண்மையிலேயே அண்ணன் தம்பி தான், உண்மையிலேயே அக்கா தங்கச்சி தான். அப்ப அது போல நம்ம இயங்குறத ஏன் நம்ம வந்து தடை பண்றோம்? இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுனுக்காக ஒரு பொண்ணு. ஆமா, திருவள்ளூர்ல ஒரு பெண் பாத்தீங்கன்னு சொன்னா 5 பவுன் போடுறோம்னு பேசியிருக்காங்க, 4 பவுன் தான் போட்டிருக்காங்க. அதுக்காக கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அடுத்த 4 நாள் அந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி, இந்த வரதட்சணைங்கிற கான்செப்டே எவ்வளவு ஒரு கொலகார கான்செப்ட்னு பாருங்க. இது வந்து 300 பவுனுக்கு தான் பிரச்சனை, 1 பவுனுக்கு பிரச்சனை இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்த கான்செப்டே ஒரு கொலகார கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அடிப்படையான கேள்வி கேட்கிறேன். ஒரு பெண் ஒரு ஆணுடைய வீட்டுக்கு போய் காலம் முழுவதும் அந்த ஆண் மகனுக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இலவசமாக சேவை செய்வதற்கு அந்த பெண்ணு எதுக்கு அந்த ஆண் மகனுக்கு காசு கொடுக்கணும்? இது எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு விஷயமா இருக்கு. நான் ஏன் சார் உங்களுக்கு காசு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் என் சொத்து நான் தான் வச்சுப்பேன், உங்க சொத்தை நீங்க வச்சுக்கோங்க, சேர்ந்து வாழ்வோம், பிள்ளைகளை வளர்ப்போம். இதுதான் நியாயமான இதுவா இருக்கணுமே ஒழிய, ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு காசு கொடுத்து அவர் வீட்டுக்கு போய் வாழறது அப்படிங்கிற கான்செப்டே ஒரு மாபெரும் சூழ்ச்சி, மாபெரும் சுரண்டல், மாபெரும் ஊழல். ஒவ்வொரு குடும்பமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஊழல். 10% நிலம் தான் பெண் கிட்ட இருக்கு, 90% நிலம் வந்து ஆண் கிட்ட இருக்கு. இதனால எல்லா பிசினஸ், எல்லா முடிவெடுக்கும் இடத்தில், எல்லா தொழிலிலுமே, எல்லாத்துலேயுமே வந்து ஆண் தான் வந்து முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கிறார். அதனால என்ன ஆகுதுன்னா, பெண் வந்து தன்னுடைய புத்தி கூர்மையை, தன்னுடைய அன்பை வந்து முடிவெடுக்கும் இடங்களில் செலுத்த முடியவில்லை. அன்பு எங்க முடிவெடுக்கும் இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப முக்கியம். அரசியலா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், அந்த முடிவுகள்ல ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்ட் எல்லாத்துலயும் இருக்கும். அதுல வந்து நம்ம இதை செய்யறது சரியா தப்பா, இது பல பேரை பாதிக்குமே. இப்போ ஒரு உணவு இருக்குன்னு சொன்னா அந்த உணவுல ஒரு கலப்படம் பண்றதோ அல்லது வந்து ஒரு மோசமான கெமிக்கலை ஆட் பண்றதோ சட்டம் என்ன வேணா சொல்லலாம். பட் அதை தாண்டி இதை வந்து நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவை ஒரு பெண் அந்த இடத்துல வந்து மனிதநேயத்தோடு அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை சரிக்கு சரி 50% பெண்கள் முடிவெடுக்கும் இடத்துல உட்காரும் போதுதான் இது எல்லாமே வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே, அரசியலுமே, சமூகமுமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய, ஆண்கள் மட்டுமே எல்லா முடிவையும் எடுப்போம் அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது. ஏன் அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னா, சொத்து வந்து 10% தான் பெண்கள் கிட்ட இருக்கு, 90% சொத்து வந்து இந்த நாட்டுல ஆண்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த நாட்டுல எவ்வளவு நிலம் இருக்கோ அந்த நிலத்துல பாதி நிலம் பெண்கள் பேர்ல இருக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நியாயம், பெண்கள் பேர்ல இருக்கணும். இந்த நாட்டுல எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்துல பாதி பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணுமா இல்லையா? எல்லா முடிவெடுக்கும் இடத்திலும் 50% பெண்களுக்கு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும் இல்லையா? ஸோ வந்து இதை எல்லாத்தையுமே இந்த வரதட்சணை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உடைச்சு போடுது. வரதட்சணை கொடுக்கணுங்கிறதுக்காக அவளை கல்வி ஒரு எக்ஸ்பென்சிவான கல்வியை அவளை படிக்க வைக்கிறது இல்லை. வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளை வந்து நினைச்ச வேலையை, நினைச்ச தொழில, இதுக்கு முதலீடாகுமா அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு உன்னை கரையேற்றிடுவேன். அது என்ன வார்த்தைன்னு தெரியல எனக்கு, கரையேற்றுறதுன்னு சொல்லி. கரையேற்றுறேன்னு சொல்லி கடலுக்குள்ளதான் எங்க தள்ளி விட்டுருக்காங்க. பல பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ நல்லா இருந்திருக்காங்க, திருமணத்துக்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கை வந்து சோகமா மாறி இருக்கு. வரதட்சணை வந்து சட்டம் அப்படிங்கிற வடிவத்துல வந்து பெண்களுக்கு சாதகமா இருக்கு, ஆனா சமுதாயம் அப்படிங்கிறதுல வந்து மிக மோசமா பெண்ணுக்கு எதிராக இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சமூகமா நம்ம வந்து இப்போ சட்டத்தை நோக்கி நம்ம வரணும், பெண்ணின் அடிப்படை உரிமையை நோக்கி வரணும். பெண்ணோட விருப்பங்களை அல்ல எண்ணங்களை மதிக்கிற ஒரு சமூகமா இந்த சமூகம் மாறணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? பெண்களினுடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்க வேண்டும் சமூகத்துல. இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஆண்கள் கையில இருக்கு. அது வந்து பத்திரிகை மீடியாவா இருக்கலாம், டிவி மீடியாவா இருக்கலாம், டிவி சீரியலா இருக்கலாம். டிவி சீரியல்ல கூட
பெண் வந்து பேசுற மாதிரி இருக்கும் வசனங்கள், ஆனா அந்த வசனங்களை எழுதுவது ஆண்களாக இருப்பார்கள். படத்தை தயாரிப்பதும் டைரக்ட் பண்றதும் வசனம் எழுதுறதும் கதை எழுதுறதும் எல்லாமே ஆண்களா இருக்கிறாங்க. இது வந்து இதிகாச புராணம் காலத்துல இருந்து எல்லாமே ஆண்களே ஆண்களுக்காக எழுதி கொண்ட இது. ஸோ இந்த மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ஆண்கள் கையில தான் இருக்கு. அப்போ ஆண் சொல்லக்கூடிய குரலை தான் பெண் வந்து கேட்கக்கூடியதா இருக்கு. ஆணும் பெண்ணுமே வந்து ஆண் சொல்றதை தான் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சூழல்ல இருந்து சமீபத்துல ஒரு 5-10 வருஷமா சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்த பிறகு பெண்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, யூடியூப்ல வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு 5-10 வருஷம் பெண்களுடைய குரல் ஒலிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு பெரிய வித்தியாசம் சமூகத்துல இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்த திரைப்படங்கள், இப்ப மன்னன் போன்ற திரைப்படங்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரஜினி போன்ற ஒரு பெரிய ஒரு பர்சன், ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சதே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொண்ணு வந்து தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆண் மகனுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கறது தான் பெருமை அப்படின்னு வீட்டுல உட்காத்தி வைக்கிறது தான் அந்த படத்தினுடைய தத்துவமே. அதான் இது ஒரு தத்துவம்னு சொல்லி இதுக்கு அத்தனை கோடி ரூபா போட்டு படம் வேற எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க. இதுக்கு ஹீரோயினா நடிச்சது வந்து விஜயசாந்தி, லேடி சூப்பர் ஸ்டார். இப்படி எல்லாம் இருந்திருக்கு. ஆனா அப்படி ஒரு படத்தை இப்ப நீங்க எடுக்க முடியுமா? கஷ்டம்தான். ஆனா இப்பவும் அப்படி படம் வரலன்னு சொல்ல முடியாது, கஷ்டம்தான். நீங்க தக் லைஃப்லயே பாத்தீங்கன்னா அபிராமியுடைய கேரக்டர்லாம் நீங்க பாருங்க. ஸோ அந்த ஹீரோ வந்து 2 பெண்ணுடைய உறவோட அவரு ரொம்ப ஹீரோவாவே நடமாடிக்கிட்டு இருப்பாரு. அந்த அபிராமிக்கு அதே போல ஒரு ஆண்மகனுடைய ஒரு தொடர்போட, இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஒரு ஆண்மகனுடைய தொடர்போட இருக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா? அந்த த்ரிஷா அவங்க வந்து என்னுடைய வயதுக்கு நீ இவ்வளவு பெருசு வயசானவரா நீ இருக்கிற, நான் இன்னொருடைய ஆண்மகனோட நான் வாழறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கலாமா? அப்போ ஒரு ஆண் 2 பெண்ணோட இருக்கிறத வந்து இந்த சொசைட்டி வந்து அவ்வளவு நார்மலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி, 1 மாசம் ஆச்சா அந்த படம் வந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி. அதே ஒரு பெண் 2 கணவர்களோட இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? கதை எழுத முடியுமா? சிந்திக்க முடியுமா? இன்னைக்கும் சொல்றேன், ஆண்களால் ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள், டிவி சீரியல்ஸு, எல்லா செட்டப்புமே அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பெண்கள் ஒண்டிக்கிட்டு தான் வாழ்றோம். நீங்க குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, வேலைக்கு போற இடத்துலையும் சரி, அரசியலிலும் சரி, ஒண்டிக்கிட்டு தான் வாழ்றோம். ஒரு ஆண் நினைச்சா எந்த பெண்ணை வேணா எங்க இருந்து வேணாலும் தூக்கி போடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் சமூகத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண்ணினுடைய குரல் மிக மிக முக்கியம். ஸோ இப்போ பெண்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் இன்டர்வியூஸு, ஃபேஸ்புக்கு இது வழியா இப்போ பேச துவங்க தான் பெண்ணினுடைய நியாயம் வந்து ஆண்களுக்கு ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து ஆண்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு பெண்ணினுடைய முக்கியத்துவம், பெண்ணினுடைய கருத்து, பெண்ணினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது ஆண்களை நல்லாதான் வைக்குமே ஒழிய கீழே தள்ளாதுங்கிறத ஆண்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உதாரணமா, ஆண் மட்டும்தான் சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்துதானே இழிச்சொல் வருது. அப்போ 2 பேருமே சமமா சம்பாதிக்கணும், சமமா குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்கவங்க சொத்தை அவங்கவுங்க வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தர் இழிவா பேசக்கூடிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ எவ்வளவு ஆண் மகன்கள் வந்து இழிச்சொல்களை வந்து கேட்குறாங்க. நீங்கள் பெண் வீட்டில இருந்தே விட்டுருங்க, சொந்த வீட்டில இருந்தே அம்மா அப்பா கிட்ட இருந்து, அண்ணன் தம்பி கிட்ட இருந்து எவ்வளவு இழிச்சொல் கேட்குறாங்க. ஃபார் சம் ரீசன் என்னால் சம்பாதிக்க முடியலைங்க, அண்ணன் அளவுக்கோ இல்லை தம்பி அளவுக்கோ என்னால் சம்பாதிக்க முடியல, அதுக்காக என்னை வந்து அசிங்கமாக பேசுவீங்களா? கேட்டுட்டு இருக்கணுமா? இது ஒரு ஆண் மகனுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் இல்லையா? அப்போ ஏன் ஆண் மட்டுமே சம்பாதிக்கணும்னு வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆண் மட்டுமே சொத்து வச்சிருக்கணும்னு ஏன் இது பண்றீங்க? அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சொத்து, சமமான கல்வி, சமமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு இதுதான் ஆணுக்குமே ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கைய கொடுக்கும் இல்லையா? ஸோ 2 பேரோட நன்மைக்காகவும் நம்ம வந்து இந்த சமூகத்தை நகர்த்திட்டு போனோம்னா பெண்ணை வந்து சம உரிமை, சம அந்தஸ்து கொடுக்க வேண்டிய ஒரு குரலை பெண்ணை பேச வைக்கணும். ஆண்களுமே வந்து பெண்ணியவாதியான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இப்போ நிறைய ஃபேஸ்புக்லாம் எழுதுறாங்க, அவங்களுமே நம்ம பேசணும். ஸோ இந்த சமூகத்தை பேசி பேசி தான் நம்ம மாற்றணும், கருத்து பரிமாற்றத்தோட. அதை நிச்சயமா நம்ம பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வேற இருக்குது, அவருக்கு ஏதோ நாய் போச்சு அப்படின்னா உங்க குடும்பம் பூரா வீணா போயிரு. நீ வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிற மாமனார் பிள்ளை வந்து மிரட்டுறாரு.
யாரு கூட பழகக்கூடாது முதல்ல சொல்லிட்டாங்களாம். எக்காந்து கொண்டு உன்னுடைய நம்பர் கொடுக்கக்கூடாது, அவங்க நம்பரை வாங்கக்கூடாது, எங்களுக்கு தெரியாம பேசக்கூடாது, எதுக்கால வீட்டுல போய் பேசக்கூடாதுன்னு காலையில வாசு தொலைக்கிறதுக்கு மட்டும் தான் கேட்டு திறக்குதுங்க. அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் கூடங்க பேசுறப்போ பவுன் பத்தி ஏதாவது கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்துச்சா? புரோக்கர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா வந்து பையன் வந்து நல்ல பையன், ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, அவங்க பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவங்க, நான் அந்த ஃபேமிலியில் அதாவது பையனோட அம்மா வீட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் பழகியிருக்கேன், அவங்க அம்மாவே நான் எடுத்து வளர்த்திக்கிறேன், அதனால் நல்ல குடும்பங்க கவுண்டரு அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட சொன்னா. அப்படி அப்புறம் நாங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் முடிவு, நாங்கள் சொத்தை பற்றி கான்செப்டே எங்களுக்கு தேவையில்லை, அடுத்த கிட்ட என்ன சொத்து இருக்குது அது நாங்கள் தேவையில்லை, பையன் எங்களுக்கு தேவை, பிள்ளைய நல்லா பார்த்துக்கிற பையன் தான் தேவை, பையன் ஒழுக்கமான பையனாக வேணும், இதுதான் நாங்கள் தொலைவிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜாதகம் செட் ஆகணும், ரெண்டாவது பையன் கேரக்டர் கரெக்டாக இருக்கணும், இந்த ரெண்டு இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, பொண்ணுக்கெல்லாம் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி எங்களால் வந்து ஒரு 300 பவுன் போடலாம், கார் அவர் கேட்குற கார் வாங்கி கொடுக்கலாம், அவர் ஆசைப்படுற கார் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் அதெல்லாம் ஓகே. நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், ஜாதகம் ஓகே ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு. அவங்க கேட்ட மாதிரியே கூட்டிகிட்டு போய் கார் வேணுங்கிற கார் வாங்கி கொடுத்தோம், ஜொல் எல்லாமே எடுத்துட்டோம். பாதி வந்து எங்கிட்ட பழசே இருந்தது, ஏன்னா இவங்க அப்பா அம்மா போட்டது நான் எடுத்தது எல்லாம் ஒரே நாள்ல எடுக்கல, ஒரே மாசத்துல எடுக்கல, சனஞ்சனமா எடுத்திருக்கோம், பல வருஷங்கள் கூட சேர்த்து வைக்கிறதான பல வருஷங்கள் கூடி எடுத்திருக்கோம். பவுனு அவங்ககிட்ட சொன்ன பவுனு எங்கிட்ட இருக்கு. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் முடிச்சு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறப்போ ஒரு 100-120 அது சம்திங் ஒரு 10-20 பவுன் ஒன்று எச்சா இருக்கலாம் அல்லது கம்மியாக இருக்கலாம். அந்த பவுன் அந்த 15 நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வர்ற போது என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை கேட்குறாரு, அப்பா சொத்தெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்போ பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, சொத்தை பற்றியெல்லாம் அப்பா அம்மா வந்து எங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, சொத்து இருக்குது நிறைய இருக்குது, ஆனால் எங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறத உடனே வாங்கி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதனால நாங்கள் அந்த சொத்துக்குள்ளே போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கா. அடுத்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு, நான் அப்பா கையெழுத்து கூப்பிட்டு கேட்டாருன்னா போட்டுருவேன்னு, நான் போட்டுருவேன் அப்படின்னு ஏன்னு கேட்டிருக்காரு. அப்பாவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, என் மேலே அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்குது, அப்பாவுக்கு என்னை பற்றி புரியும், அப்பா என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்காக தான் இருக்குன்ட்டு நான் வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கடுத்த கேள்வி கேட்குறாரு, நான் கையெழுத்து கேட்டால் போட்டுருவேன்னு, இல்லை போட மாட்டேங்க, ஏன் அப்படிங்க. நீங்கள் ஒன்றும் என்னை புரிஞ்சுக்கல, நான் உங்களை ஒன்றும் புரிஞ்சுக்கல, நீங்கள் எனக்கு ஹோப் கொடுக்கல, நம்பிக்கை கொடுக்கல, எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் நான் கையெழுத்து போட்டுருவேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கூட இல்லை, இவ வந்து மேலேருந்து வந்திருக்கா, மாமியார் கிச்சன்லேருந்து வந்துட்டு ரிதன்யா எங்க வான்னு சொல்லிட்டு அந்த கம்மலினுடைய உள் சொரையை கழட்டி பார்த்துருக்காங்க, தங்கம் அது ஏதோ அந்த சொரையில வந்து பார்த்தா 916 கேடிஎம் ஸ்க்ரூ டைப் மாதிரி அதை கழட்டி செக் பண்ணியிருக்காங்க, இது ஒரிஜினல் தங்கமா, நீ போட்டிருக்கல ஒரிஜினல் தங்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகையை வந்து பிடிச்சி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து ஆமாங்க அப்படின்னு அதோட நிறுத்திட்டாங்க. அதிலிருந்து ஒரு நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காரு, மாமனார் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. அதாவது என்ன பேசியிருக்காருன்னா, நான் வந்து ஏமா கவினை பற்றி எதுவும் உனக்கு தப்பு இருக்குதா, தப்பு தாண்டா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. அதாவது எடுத்தெடுப்புலேயே புள்ளகிட்ட வந்து சொத்து நாயத்தை பேசாமல் கவின் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி கூப்பிட்டு கேட்குற மாதிரி கேட்டு போட்டு, அது சின்ன சின்ன தப்பு இருக்குதுங்கம்மா, அவரு நான் பேசிக்கிற கல்யாணத்துக்கு முன்னாண்ட என்னென்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம 2 தான் பேசிக்கணும், உங்கள் அப்பா அம்மாட்டே சொல்லக்கூடாது, நானும் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன், என்ன பிரச்சனை இருந்தால் நம்ம 2 பேரும் 4 செவத்துக்குள்ளே பேசிக்கலாம், அன்னையோட முடிச்சல, வெளியில் பப்ளிக்கோ ரிலேஷனுக்கோ தெரியக்கூடாதுங்கிறத எங்களுடைய ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு தான் எங்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ அதனால் அவள் வந்து பெருசாக அதை வந்து காமிச்சு கொடுக்க, எப்போவும் அப்போ சும்மா ஒருத்தர் வீட்டில் காமிச்சு கொடுக்கணும் ஒரு தப்புன்னா அதை சமாளிக்கிறக்கோ திருத்தறதுக்கு தான் முயற்சி வேண்டுவேன். அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு, எங்கள் சொந்த பந்தம் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த நகை காமிச்சிருவாங்க, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ போகிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ நீங்கள் வந்து அவ்வளோ நகையும் காமிச்ச மாதிரி தெரியல, இங்கே போட்டு வந்துக்கிறதெல்லாம் பார்த்தா கம்மியாக தெரியுது, சொன்ன அளவுக்கு இது கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நான் வந்து எது கேட்குறேன்னா, நீ வெளியில் போகையில் வரையில் கொஞ்சம் கிராண்டாக போட்டு போகணுங்கிறக்க கேட்குற, இதை நான் கேட்டேன்னு போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிடுறாத, நீயா கேட்குற மாதிரி கேட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வாங்கிட்டு வச்சிரு, வாங்கிட்டு வந்து அங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கா. சரிங்க மாமா, அவள் ஒன்றுமே பேசலை, சரிங்க மாமா. எங்கிட்ட வந்து காமனாக எப்படி சொன்னேன்னா, அப்பா அவங்க நகையெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எடுத்தெடுப்புல சொன்னா நம்ம டக்குன்னு ஏதாவது ஒண்ணு கோபப்படுறோம், ரொம்ப பக்குவமா அவங்க மேல உங்களுக்கு தப்பான ஒப்பீனியன் வந்துற கூடாது. அதான் அந்த குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலுமே
விட்டு கொடுத்து பேசல. இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு எதுவும் மறைக்க மாட்டாங்க. எங்க அம்மா தான் அவங்களை எடுத்து வளர்த்துருந்து. எங்க அம்மா எங்க அண்ணனுக்கே தெரியக்கூடாதுங்கிறது அது நாசுக்கா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சுங்களா, அடுத்த டாபிக் ஆரம்பிக்கிறார். என்னென்னா, இப்போ தான் சமயத்தில் எங்கள் ரிலேஷனில் ஒரு கல்யாணம் ஆச்சுமா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு தான். அவங்க பையன் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா போட்டு தொழில் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. என் பையனுக்கும் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி விட சொல்லு. இவங்க அப்பாவுக்கு என்ன தொழிலுங்க? பையனோட அப்பாவுக்கு அப்பா ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்றாங்க. ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி சொத்தை பார்த்தோ, அவங்க பிரம்மாண்டத்தை பார்த்தோ, அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தோ, அரசியல் பின்புலத்தை பார்த்தோ நாங்கள் பொண்ணு கொடுக்கவே இல்லைங்க. எங்களுக்கு தேவை பையன் வந்து ஆன்மீகமான, ஏன்னா அவங்க சுற்றி வர வில்லேஜ்னா பையன் எப்போ சந்தனம் போட்டு வச்சுட்டு தான் வெளியில் வருவான், நல்லா பேசுவான், கோயில் குளத்துக்கெல்லாம் போவான், எங்கள் ஊடெல்லாம் நல்லா பேசுவான். இப்படி அவங்க ரிலேஷன்ஸு எங்கள் ரிலேஷன்ஸு எல்லாம் சொன்னதை வச்சு பையன் கேரக்டரு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் பொண்ணை கொடுத்துங்க. அதே மாதிரி எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப ஆடம்பரமெல்லாம் வளர்த்தலைங்க. நீங்கள் 10,000 ரூபா ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லி 10,000 ரூபா கொடுத்துட்டோன்னா கோயம்புத்தூர் போயிட்டு 7,000 ரூபா அல்லது 8,000 ரூபா ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுப்பாளுங்க. அந்த மீதி 2,000க்கு கணக்கு கொடுப்பா வருங்க. அப்போ நான் இவ்வளோ துணி எடுத்திருக்கேன், இதில் 1,850 ரூபா ஆச்சு, 50 ரூபாய்க்கு ஜூஸ் குடித்தேன், 100 ரூபா போக வர செலவாச்சு. இந்த கணக்கில் அன்னைக்கு அந்த கணக்கு என்னத்துக்காக பணம் கொடுத்துட்றோமோ அந்த கணக்கை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு மறுபடி அவர் ரூம்குள்ளேயே போகணுங்க. அந்த மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்கேன். பொண்ணு இறக்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாண்ட நான் வெளியில் கிளம்பிட்டேன். இவர் அப்போ தான் உள்ளே வர்றாரு. வந்தோடனே மாப்பிள்ளை உள்ளே போய் சாப்பிடுங்க, நான் வெளியில் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த கதவு கிட்ட மெயின் டோர் கிட்டே நின்றுட்டு, மாமா பார்த்து எனக்கு ஏதாவது தொழில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பொண்ணு வந்து இங்கே 2-3 நாளாக கோவத்தில் தான் இருக்கா, மூஞ்சி சோகமாக இருக்குது. அவள் வந்து எவ்வளோ மன வலியோடு இங்கே வந்திருக்கிற, பிரச்சனையாகி தான் வந்திருக்காங்கலாம் உணர்ந்து கூட அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, தொழிலை பற்றி பிரச்சனை இல்லைங்க மாப்பிள்ள, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் எங்கே போங்க முதல் வெளியில். இன்றைக்கி சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சா ஒரு அவுட்டிங் போகிறாங்க, ஒரு வெளியூர் போகிறாங்க, ஊட்டி கொடைக்கானல் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, என்னென்னமோ நடக்குது. ஏன் நீங்கள் 2 பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எங்கேயாவது போங்க. அப்படியாவது ஒரு புரிதல் வராதா? செலவு பற்றியெல்லாம் கவலை இல்லை, நீங்கள் முதல் 2 பேர் போங்க, முதல் வெளியில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் தொழில் பற்றி நீங்கள் 6 மாதங்களும் சொல்லுங்கள், என்ன தொழில் வேணுமோ பண்ணல, தொழில் பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போட்டுங்க. வீட்டில் கூப்பிட்டு எப்போ மாப்பிள்ளை வந்துருக்காரு, ஏன்னா இவங்க எல்லாம் கிச்சனில் அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் மெயின் டோர் பூட்டிட்டு போகிறனால இவங்க மூடுதான்ட்டு இருப்பாங்கன்ட்டு உட்காருங்கன்னு சொல்லி போட்டு உள்ளே வந்து வீட்டில் கூப்பிட்டு எப்போ மாப்பிள்ளை வந்திருக்காரு பார்த்துங்க, சாப்பிட சொல்லுங்கன்ட்டு நான் கிளம்பி போயிட்டேங்க. இது இப்போ அப்பவுமே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரியுமே தவிர, குடும்பத்தில் இப்போ நாங்களும் 30 வருஷம் வாழ்க்கை, நான் 30-35 வருஷம் வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜில் தாண்டி தான் வந்துருக்குறேன். எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பா அம்மாவும் கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்தவங்க தான் இன்னைக்கு வந்து இணைவரியாத தம்பதிகளாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? 2 கல்யாணம் பண்ணுறது 3 கல்யாணம் பண்ணுறதுல ஒரு பெரிய சாதனைகள் பிடிக்கல, மாற்றிட்டே பண்ணிட்டு, அது நான் வந்து அந்த சாப்டருக்குள்ளே போகல. ஆனால் இன்னைக்கு நம்ம அப்பா, எங்கள் அப்பா அம்மாவாகட்டு அவங்க அப்பா அம்மாவாகட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸு மூதாதைகள் எல்லாமே எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி தான் வந்திருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரு பேரண்ட்ஸா அப்பாவா, ஏன்னா என் பிள்ளைய அந்த மாதிரி வளர்த்து வச்சதுனால என்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அந்த வீட்லேயும் ஒரு பையன் தான், அந்த பையனுக்கு வேலை இல்லை தெரிஞ்சுதான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை சுத்தமாக இல்லைன்னு சொல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு, மறுபடியும் அட்டன் பண்ண பாஸ் ஆனா ஐஏஎஸ்ஸா போவாரு, இப்படித்தான் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்ப நாம என்ன நினைக்கிறேன், சரி ஒன்னு ஐஏஎஸ் ஆனா கவர்மெண்ட் ஜாப்பா போய்க்குது, இல்ல சப்போஸ் அதுல ஃபெயிலியர் ஆகிக்குது, டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியும் இல்லையா, அடுத்தது ஏதோ ஒரு தொழில் பண்ற அளவுக்கு அங்கேயும் பொருளாதார வசதி இருக்கு, எங்கேயும் வசதி இருக்கு. அவ்வளவு சொத்து இருக்கிறவர் வந்து உங்ககிட்டயே தான் அவங்க அப்பா போய் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதைத்தான் வந்து பொண்ணு ஒரு நாள், அதான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்ற போதெல்லாம் நான் என்ன நினைச்சேன்னா, எல்லா வீட்லயும் இது நடக்கிறதா சாமி, அந்த 4 முகம் இருக்குது 3 முகம் இருக்குன்னு சொல்றப்ப நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை முகமா இருக்கட்டு, உங்ககிட்ட உண்மையா இருக்கிறாரா, உனக்கு விசுவாசமா இருக்கிறாரா, கணவர் உங்ககிட்ட கரெக்டாக இருந்தால், நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், மற்ற இதெல்லாம் தேவையே இல்லை. அவர் எத்தனை முகமாக வேணாலும் இருந்துட்டு போட்டு எங்கிட்ட நடிச்சு என்ன பண்ண போறாரு எங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின ஒருத்தர் ஃபேஸை பார்த்தா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை அவங்க நம்மகிட்ட எதுக்காக நடிக்கிறாங்க கூட தெரியாது. அதனால நீ அதுக்கெல்லாம் போகாத சாமி, ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப டீப்பாக எதையும் யோசிக்காத, உன்னால் மேக்ஸிமம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும் 3 மாதம் கழிஞ்சு எதாக இருந்தாலும் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இப்படியே விட்டுணை வந்து அங்கே வந்து விட்டு போட போகிறதில்ல, ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா அவங்களும் யோசிக்கிற டைம் வேணும், நம்மளுக்கு யோசிக்கிற டைம் வேணும். ஏன்னா நீங்க இப்படி சொன்ன விஷயங்கள் வந்து இப்ப ஊடகங்கள் எப்படி போயிருக்குன்னா, அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கு, இவங்க தான் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க, பெரிய ஃபேமிலிங்கிறதுனால காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சு அனுப்பிச்சாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்குனாங்க,
இந்த அதாவது உடல் ரீதியா துன்பப்படுத்தின எதையுமே சொல்லிங்க. இதை சொல்லியிருந்தா சொத்தும் வேணாம் வயனும் வேணாம் பையனும் வேணான்னு சொல்லி போட்டு நீ வந்து வீட்டில் இருசாமின்னு இருப்பாங்க. அந்த பொண்ணை நாங்கள் நைட்டு கூப்பிட்டு வருவதை அவனால் நடக்க முடியலைங்க. காலை ஒரு சைடை வச்சுட்டு நடக்கிறான். அப்போ என்னன்னா மேலே வந்து அந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஏதோ ஆர்குமெண்ட் ஆகிட்ட நான் வந்து என்னன்னா வீட்டுக்கு இங்க இருந்தா போறாங்க அந்த அன்னைக்கு 8 மணிக்கு அடிச்சிருக்காரா. அதாவது வந்து ரொம்ப அதெல்லாம் அது ரொம்பவுமே வந்து செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது இதுல அது ஆரம்பிச்சது. போக எமோஷனல் டார்ச்சர் வேற பண்ணிருக்காரு. கையறுத்துப்பேன் கால் ஆமா, அது வந்து சைக்காலஜிக்கலா அவங்கள ரொம்பவே அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது நம்ம மேல ஆயிருமோங்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருக்காங்களா. அடுத்தது இன்னொன்னு, அந்த மாமனார் பேசிட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா, நகை ஃபர்ஸ்ட் பேசுறாரு, மீதி போகணும்ல எங்கம்மா அதை நீயே வாங்கிட்டு வந்து உனக்காக சொல்ற வெளியில போட்டு போது அப்படி சொல்லி போட்டு 3வது அடுத்த ஸ்டேஜ் என்ன வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எங்க ரிலேஷன்லயே ஒருத்தர் 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது, அவர் பொண்ணு வந்து இப்போ வந்து டைவர்ஸ் இந்த வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கு. அதே மாதிரி அவங்க ஊர் உலகமே எத்தனை சொத்து இருந்தாலுமே குடும்பம் கேவலப்பட்டு தான் நிற்குது. உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வேறு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டெண்ட் வச்சிருக்குது. நீ ஏதாவது உனக்கு ஏதாவது ஆகி போய் நீ வீட்டில் இருந்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னா உங்கள் குடும்பம் பூரா வீணாக போயிரு. அதனால நான் இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, நீ வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்க போய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நீ எது அங்க சொல்லக்கூடாது. மறைமுகமான ஒரு த்ரெட் புள்ளை வந்து மிரட்டுறாரு. எப்படி சொல்றாருன்னா, மிரட்டாத மாதிரி மிரட்டுறாரு. நீ வந்து இதை ஏதாவது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாவும் கேவலப்பட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு தடவை 2 தடவை 2-3 தடவை நடந்திருக்கு. இதையே திருப்பி சொல்லிருக்காங்க. டைவர்ஸ் பிளான் ஏதாவது இருந்தா வெச்சுக்காத, உங்களுக்கு தான் கேவலம்ங்கற மாதிரி. உங்க அப்பா அம்மாவுக்கு கேவலம், உனக்கு கேவலம், உனக்கு 2வது கல்யாணம் எல்லாம் ஆகாது. எங்க ரிலேஷன்லயே 1000 கோடி சொத்தை வச்சுட்டு பிள்ளை கல்யாணம் முக்கியம் முன்ன இருக்கிறாங்க அப்படின்னு பேர் எல்லாமே சொல்றாரு. இவரோட பொண்ணு இன்னாரோட பொண்ணு இன்னாருன்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரிலேஷன் பொண்ணு, இதே இவர் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகறதுக்கு விட்டுருப்பாரா? இல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்றான், இதுதான் நடக்குதுங்கிறது அவங்க 2 பேத்துக்குமே தெரியுமா? 100% தெரியுது. 100%. ஏன்னா நான் தான் சொல்ற மாதிரி இந்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்ல வர்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பையனும் பொண்ணு என்ன பேசிட்டாங்கன்னா, நம்ம 2 பேத்து பிரச்சனை நம்ம 2 பேத்து கூட தான் இருக்கணும், நீ நானும் மட்டும்தான் பேசிக்கணும், நம்ம 2 பேருமே தீர்த்துறணும். நான் வந்து எங்க அப்பா அம்மாட்டு சொல்ல மாட்டேன், உசுரே போனாலும் நீ சொல்லக்கூடாது. ஆனா இதை புள்ள கடைபிடிச்சிருக்கிறா. பையன் வந்து என்ன எல்லாமே பேசியிருக்க, அப்படிங்க எல்லா மேட்டரையும் பேசியிருக்காரு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு போனேன், கூட்டிகிட்டு போனேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், பூ ஒரு முளை வாங்கி கொடுத்தேன், இங்கே கூட்டிகிட்டு போனேன், எங்களை பார்த்தா இன்ன பண்ண இன்ன பேசினேன். ஒரு அப்பா அம்மாகிட்ட நீ சேஃப்டியை போயிட்டு சேஃப்டியை வந்தியா, அதானே தேவை. இங்கே வந்தாலும் அப்படித்தான். அதான் இன்னைக்கு ரிதனியை வந்து இவங்ககிட்ட க்ளோஸாக பழகிற மாதிரி, அதான் இன்னைக்கு இப்போ ரித்துக்குட்டி ஐஸ்கிரீம் கேட்டாளுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, இது எனக்கு என்ன, நீ பொண்டாட்டிக்கு நீ வாங்கி கொடுக்குற, அவளை சந்தோஷம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற, இதை வந்து எங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப என்னன்னா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேங்கிற மாதிரி அதை அந்த கோப் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா. அப்படி நல்லா பாத்துக்குவேன், நல்லா பாத்துட்டு இருக்கிற இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படி இதையெல்லாம் நாங்க நம்பிட்டோம். அதுதான வழிய பிள்ளைய வந்து கண்டிப்பா வந்து நாங்க இழக்கிறதுக்கு இத்தனை வருஷம் காப்பாத்தின பிள்ளைய அப்பா அப்பான்னு கதற பிள்ளைய விடணுங்க. நானு அந்த பிள்ளையனுடைய வலி எவ்வளவு வலி இருந்திருக்கு அந்த விஷயத்த பேசுறதுக்கு சாகறதுக்கு முன்னாடி. அப்படி நாங்க அந்த பொண்ணை இறக்குறதுக்கு விடுவோமா? எந்த தாய் தகப்பனும் அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். சும்மா நாங்க 30 நாள்ல புள்ள கூட்டிட்டு டைம் கொடுப்பேன். அதான் 3 மாசம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் எல்லாமே பார்த்து வளர்ந்த பொண்ணு தானுங்க. அந்த பொண்ணுக்கு நாங்க அறிவுரை சொல்ற அளவுக்கு இல்லை, எல்லா அறிவும் அந்த ஆண்டவனே கொடுத்து வச்சிருக்காங்க. யோகா டீச்சருங்க. நீங்க பிள்ளைக்கு இல்லாத திறமையே இல்லைங்க. ஸ்கில்ஸ் வந்து ஆர்ட் ஒர்க், பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க்கு, நீங்க எந்த பாட் கொடுத்தீங்களோ அதுல ஆர்ட் ஒர்க்கு, பேப்பர்ல ஆர்ட் ஒர்க்குங்க. அப்புறம் அவ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளோட ஆசையே வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியம் அவளுக்குள்ள, நிறைய மக்களுக்கு சேவை பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டாளுங்க. அது வந்து அந்த சுச்சுவேஷன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால, அதனால அந்த ஸ்டேஜ் அவ தாண்டிட்டா. அதனால வந்து அந்த போயிடுச்சு. இருந்தாலும் அவ வந்து சும்மாலாம் இருக்க முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ வெளியில் இருக்கிற செடியை பூரா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு தெரியுங்க. சாதாரணமாக வேஸ்ட்டாக போடுற குப்பை தொட்டியில் போடுற கேனு, வாட்டர் கேனு, அந்த கேனை கட் பண்ணி மட்டும் கொடுங்கன்ட்டுங்க. அந்த கட் பண்ண கேனுக்கு பூரா சும்மா அப்படியே எல்லாரும் தொட்டிக்குள்ள வைப்பாங்க. அவள் வந்து அது பெயிண்டிங் பண்ணி ஒவ்வொரு பாட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்ட் பண்ணியிருப்பான்.
அது எல்லாமே அவ ஆர்ட் பண்ணதானே. பண்ணுது. ஆமா, சும்மா வந்து ஒரு அவளுடைய டேலண்ட் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு கேள்வி கேக்குறாங்க, இந்த பொண்ணு வந்து சுயமா வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பொண்ணு வந்து ஸ்டிச்சிங் யூனிட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேஷன் டிசைனிங்லீங்க. அது வந்து ஆரி கிளாஸ் எடுத்துட்டுங்க, எல்லா கிளாஸுமே எடுத்தா, தரக்கோட்டா ஜுவல் மேக்கிங் கிளாஸ் எடுத்தா, எல்லா கிளாஸுமே எடுத்துட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சுயமா இருக்கிற பொண்ணு வந்து எப்படி வேலை இல்லாதவங்களை கல்யாணம் மாட்டேன்டா. பண்ணிக்கிட்டாங்க. வேலை இல்லாத பையன் எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல அவங்க அப்பாட்ட சொன்னதே, நீங்கள் எந்த பையனை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் டாடி, ஏன்னா எனக்கு நல்லா தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு கலர் இல்லை, அதே சொல்லிட்டேன். அது எனக்கு அழகு பிரதானம் இல்லை, கூட்டு குடும்பமாக இருக்கணும், பையன் ஏதாவது தொழில் பண்ணணும், தொழிலோ வேலைக்கோ ஏதோ ஒன்று இருக்கணும். ஏன்னா பையன் வீட்டில் இருந்தால், ஒரு ஆம்பளை வீட்டில் இருந்தால் அந்த வீடாக இருக்காது. அவளுடைய சொல்லே அதுதான். அததான் வந்து அவங்க கணவர்கிட்டயும் சொல்லி அதுக்கு தான் மாமனார் கிட்ட திட்டு வாங்கினாங்க. ஆமா, அதுக்காகத்தான் அவங்க மாமனார் வந்து, என் பையனை டென்ஷன் பண்ண பாக்குறியா, படிக்கவே இல்ல, நான் கல்யாணமாயி 5வது நாள் அந்த பையன் எனக்கு ஐடியா இல்லைன்றுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்குன்னே அவளுக்கு வந்து எப்படின்னா, பையன் ஐஏஎஸ்ஸே டஃப், அதை படிச்சு நல்லா இது பண்றதே ரொம்ப டஃப்பானது. பரவாயில்ல, அதோட ஒன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேற பண்றாப்ல. அப்ப வந்து இந்த பையன் ரொம்ப பொறுப்புன்னு இவன் நினைச்சுக்கிட்டான். அப்போ இது நானே சரின்ட்டான். அந்த ஒரு வாரத்திலேயே அவன் பையன் என்னன்றுச்சு, எனக்கு இதுல ஐடியா இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இங்கிருந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வீட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு இருக்கு பையன். வெளியவே போக மாட்டாரு, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அவருக்கு. கல்யாணத்துக்குமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஏதோ 3 பசங்க வந்தது. அந்த பசங்களே ஒரு பார்த்தா ஒரு அப்படி ஒன்னும் பெருசா தெரிஞ்சுக்கல. அப்பா அம்மாவை தாண்டி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிடையாது, வெளி உலகமே அதிக பழக்க வழக்கம் இல்ல. ஆனா போன்ல ஷேர் பண்ணதோட பெண்கள் கூட தான் ஷேர் பண்ணிருக்க. அவளுக்கு அதுதான் ரொம்ப வலியாயிடுச்சு. ஆமா, நைட்டு 2 மணிக்கு கால் வந்துச்சு. நாங்க யார் பொண்ணு கால் பண்ணாங்களா இல்ல பொண்ணு முதல் பதட்டம் ஒரு மாதிரி அழுதுட்டு, அப்பா நான் காலையில கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னான். வேற எது சொல்லப்பா, நான் காலையில நேரமா கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னான். நைட்டே எல்லாம் பேக் பண்ணிருக்கா. பேக் பண்ணிட்டு நானேமே இவங்களுக்கு உஷாராயிட்டாங்க. டக்குன்னு இந்த புள்ள ஏதோ பண்ணுது அப்படின்ட்டு உஷாராயிட்டாங்க. நம்மளை காட்டி கொடுத்துருவாளோ என்னமோ ஏதோன்னு பயந்துட்டாங்க. உடனே வந்து எங்களுக்கு போன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணோன்னே நாங்கள் 2 மணிக்கு பதட்டத்தோடு போகிறோம். எதாக இருந்தாலும் சரி, ஏன்னா பிள்ளையா இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தப்புனா தப்பு தானே. சரி ரைட்டு, சேர் எடுத்து போட்டு உட்காருங்கன்னு சொல்லி போட்டு அந்த புள்ள அப்போ நின்று தான் இருக்குது. சொல்லு அந்த மூக்கை உடைச்சிட்டுங்க, எங்க எதுக்காலேயே அந்த புள்ளைய எதானா சொல்லு அப்படிங்கிறாப்லைங்க. எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து அப்படி பிள்ளையெல்லாம் அதட்டினதும் இல்லை, ஒன்றும் பண்ணதில்லை. அந்த புள்ள மூஞ்சியெல்லாம் அழுது வீண் கிடக்குது, ஒரு மாதிரி இருக்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல, படபடப்பாயிடுச்சு. ஒரு நேரம் இவர் கையை இவர் வந்து கொஞ்சம் கோவக்காரர். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபால்ட்டோ தப்புன்னு கண்டுட்டா புள்ள மேலே தப்பா இருந்தாலும் அந்த இடத்துலயே கொன்னே போடுவார். அப்போவே இவர் கையை நாம்புறேன், அப்பா அமைதியா இருங்க அப்படின்னு நாம்பினோடனே இவர் வந்து அப்படியே யோசிக்க இப்படின்னு பாட்டு என்ன பண்ணலாம். அப்ப ஆனா அந்த நைட் என்ன பிரச்சனைக்காக அந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு? என்னன்னா பொண்ணை சொல்லுன்னு மிரட்டுறாரு. அந்த பொண்ணு எதுவும் பேசாம இருக்கு. நான் புரிஞ்சுட்டேன். அப்ப ஏதோ சபையில சொல்ல முடியாத விஷயம், ஏதோ பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு. நான் ஒரே வார்த்தை என்னன்ட்டேன், என்ன வந்தாலும் சரிங்க சம்பந்தி, நான் வீட்டுக்கு கூட்டு போறேங்க, நாளைக்கு நான் ஃபோன் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ள வந்து போய் பேக் எடுக்க போனேன். நான் வந்துட்டு பேக் அங்கேயே வச்சுட்டேன், சாமி நீ மட்டும் வா, பேசிட்டு அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேங்க. கூட்டிட்டு வந்து கூடயே அவங்க அம்மா கூட படுத்துட்டேன். 2வது நாள் நான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி அவர் அவ்வளவு மிரட்டுறாரு. ஏன்னா என் பொண்ணு அமைதியாயிட்டானா யாரையோ சேவ் பண்றான்னு அர்த்தம் இல்லையா? அவங்க இதுனா ஏதாவது பேசிடுவாங்க, அடுத்தவங்களோட தப்ப காட்டி கொடுக்கூடாதுன்னா அமைதியா இருந்துருவாங்க. இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக பாதுகாக்கிறான்னு அர்த்தம். 2 குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் அர்த்தங்க. அது வந்து இயல்பா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவா, காலேஜ்ல கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட எதுவுமே சொல்லுங்க. ஆனா அவ சொல்லாம நம்ம வாங்கவே முடியாதுங்க எப்பவுமே. அது மாதிரி கேரக்டர் தான். ஆனா எல்லாமே அப்பாட்டிங்க கல்யாணம் வரைக்கும் தெரியாத விஷயமே இருக்கு. பிறந்ததுல இருந்துங்க காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்கிட்ட எந்த ஒளிமுறை இல்லாத பேசின புள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாய் கூட சொல்லு திறக்கலிங்க, எந்தையுமே எங்கிட்ட சொல்ல. ஏன்னா அப்பா வந்து எமோஷனல் பேருவே, நம்ம அங்கே நடக்கிற தப்பு கேட்டால் உடனே ஃபோனை பண்ணி பேசிடுவார், இல்லை நேராக வண்டி எட்டு வந்துடுவார். அங்கே வந்து பிரச்சனை ஆகிடுது. அப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த குடும்பத்தில் வாழ்ந்தாகணும். இப்பவே இவங்க இந்த பிரச்சனைகள்லாம் பண்றாங்க, நாளைக்கு வந்து அப்பா வந்து சத்தம் போட்டு போனதுக்கப்புறமும் நம்ம எச்சாத பிரச்சனை பெருசாகு. அதே வீட்டில் நம்ம எப்படி மடி வந்து பேச காமிச்சிட்டு அந்த குடும்பத்தில் வாழ்றது,
இப்படி எல்லாம் திங்க் பண்ணித்தானுங்க நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்கு மறைச்சிருக்காங்கிறதோடங்க சின்ன சின்ன விஷயங்களை சொன்னா என்ன மாதிரி விஷயங்களை சொன்னாங்க, எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. அதான் வந்து ஏன்னா இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னா நீங்க சொல்லும் போது அது சமூக ஊடகங்கள் எப்படி இருக்குன்னா தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் ஏன் அனுப்புனாங்கன்னு. ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் தெரிஞ்சு பிள்ளைய அனுப்ப மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரியும், எது தெரியாது? 15 நாள் இருக்கிற போது இங்க வீட்டுக்கு வந்திருக்காளுங்க. நாங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். மாப்பிள்ளையுமே ஒன்று வர்றாங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு. மாப்பிள்ளை வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு, உட்காந்து பிளேட் வச்சு உட்காந்துட்டாரு. எங்க கூட நாங்க சொல்றோம், மாப்பிள்ளை நீங்க மேல உட்காந்து சாப்பிடுங்க, நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு, நீங்க மேல உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற. இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கீழே உட்காந்து சாப்பிட்றாரு. வீட்டுல டக்குன்னு நினைச்சு போய் கையை கழுவிட்டு வந்து பரிமாறுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்றாரு, அவராக எடுத்துட்டு போய் பிளேட்டை வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு வந்து உட்காந்தாச்சுங்க. அப்புறம் பேசிட்டு சரிங்கம்மா நாங்க ரத்துக்குட்டி இருக்கட்டுங்க, நான் ஏதாவது திருப்பூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு குட்டின்னு தான் கூப்பிடுவாரு. வெளியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்போ ரத்துக்குட்டி இங்க இருக்கட்டுங்க, நான் திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்து சாயங்காலம் வந்துடுறேங்கம்மான்னு சொல்லிட்டு போறாருங்க. அப்போ வந்து புள்ள சொல்றாளுங்க, நீங்க வந்து உங்க மகனை கூட இப்படி எல்லாம் தாங்கினது இல்லப்பா, நீங்க எப்படி இப்படி தாங்குறீங்க, அங்க வீட்டுல வந்து என்னுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்க, நடிக்கிறாரப்பா உங்ககிட்ட நடிக்கிறாரப்பாங்கிறாங்க. அப்பவே சொன்னாங்க நீங்க உங்க பொண்ணு ஏதோ அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப சொல்றாளுங்க, எக்ஸ்பிளேஷன் பண்றாளுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு 3 முகம், வீட்டுக்குள்ள ஒரு முகம், அதாவது எங்கிட்ட ஒரு முகம், உங்ககிட்ட ஒரு முகம், வெளி உலகத்துக்கு ஒரு முகம், ஆனா அதையும் மீறி உங்க மருமக 4 முகம் அப்படிங்கிறாளுங்க. என்னதுங்க சொல்ற அப்படின்னு. நீங்க நடிக்கிறாமா, நம்பிடாதீங்க, இதெல்லாம் ரொம்பவா என் பிள்ளைய வந்து ஓபனா சொல்லிருக்கணும். நடிக்கிறாங்கிறதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா, ஓவரா நம்பாதீங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டா. ஆனா உங்களுக்கு அது என்னன்னு தெரியல. நீங்க ஏதாவது கேட்டீங்களா? நான் கேட்பேங்க. ஏன்னா அம்மா பிள்ளையதான் இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேசிப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் வேணா அப்பா வந்து பெட்டா இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் சில விஷயத்த அம்மா கிட்டதான் சொல்ல முடியும். அப்புறம் கேக்குற தங்கம் என்னத்துக்காக நீ இப்படி சொல்ற அப்படின்னு. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலன்னு அவருக்கு தெரியாதுமா, அவர் சாப்பிட்டுக்குவார், அவர் பையனுக்கு நல்லபடியா போட்டுக்குவாங்க. ஒரே அடிசல் இட்லி எடுத்தாலும் அது நூண்டு தான் இருக்கும். எங்களுதெல்லாம் வந்து ஒரு 2-3 வகையை சாப்பிடுவாங்க, அவங்க ஒரு சட்னி தான் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அங்கே வந்து உணவுகளை வந்து எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கங்கிறத நாங்கள் பார்த்து அங்கே ஒன்றும் இல்லை. அப்ப வந்து இந்த விஷயத்த நம்ம வெளியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரி பழகி இருப்பாங்க போது நீங்களுமே வந்து அது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க மாட்டீங்க. வீட்டுல இருக்கீங்க, உங்க அப்பாவா அம்மா வர்றாங்க, ஏந்தாங்க சாப்பிட்டியா கேட்பாங்க. பேரண்ட்ஸோட இயல்பான சூழ்நிலை. இப்ப கணவன் வந்து மனைவி பார்த்து என்ன, ஏன்னா மனைவி வந்து வீட்லயே இருக்கு, அப்படி கணவன் வெளியில் போயிட்டு வர்றான். அப்ப கணவன் வந்து என்ன வந்தானே சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னா நீ சாப்பிட்டியா, இது கேட்கிற கேள்வி அல்லது அக்கறையோட கேட்கிற கேள்வி, இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப எந்த ஒரு கணவன் வந்து வீட்டுல பொண்ணாட்டி ஏப்ப சாப்பிட்டியா பிடிச்சியான்னு கேட்கறது, அப்ப அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல, கணவர் வந்து பாசமா நம்ம சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறாரு. இதானுங்க ஒரு குடும்பம். கண்டிப்பா இந்த புள்ள அந்த சின்ன சின்ன விஷயத்தான் எதிர்பார்த்திருக்கு, வேற ஒன்னும் பெரிய அவங்க சொத்து சொகத்தையோ இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்க. அவ சொன்னதுங்க உங்கள்கிட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய அன்பு பிஹேவியரை கொஞ்சம் மாத்திக்குங்க. அவங்க அம்மாக்கு ஏதாவது பொசசிவா தான் பையன் வந்து பொண்டாட்டி கூட எங்க க்ளோஸ் ஆயிருவாங்களோ அப்படி அம்மா பயம் அவருக்கு ஜாஸ்தியா, அம்மா சொல் பேச்சுதான் கேட்பாரா? இல்லைங்க, அவங்க அப்பா தானுங்க. ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் கீ கொடுத்துட்டு ரூமுக்கு போய் என்னங்க, இங்க வந்து ஒரு மாமனார் வந்து மகம் பண்ற தப்புக்கு மருமகளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க, மாமியார் உள்ள ரூமுக்குள்ள என்னங்க பண்றாங்க, மருமகிட்ட என்னங்க பேச்சுன்னு ஒரு மாமியார் தான் பேசுவாங்க. மகன்கிட்ட பேசலாங்க, மருமகிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது, இந்த காலத்துல நீங்க இப்படி பேசக்கூடாதுங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு வந்து கேட்கணும்ல. அதுக்கு நம்ம கவினை சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ரிதன்கிட்டே சொல்றேன்னு வந்து கேட்கணும். எதுவுமே சொல்லாதுங்களாம், எதுவுமே அந்த பக்கம் வரவே வராதாம். அந்த அம்மா இந்த உணவு சொன்னாலுங்க, அந்த உறவுகள் எல்லாம் வந்து எப்படிங்கன்னா யாரு கூட பழகக்கூடாது முதல்ல சொல்லிட்டாங்களாம். எங்க உறவு விட்டெல்லாம் நான் கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கிறோம். சொல்ல போனா அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் கூடங்க பேசுறக்கோ இல்ல போனா ஆசீர்வாதம் வாங்குறக்கோ கூட சொல்லிருக்காங்க. யாரு கூடயுமே இந்த பொண்ணு பழக கூடாது, வீட்டை தாண்டி போக கூடாதுன்னு. ஏதா போய் பேசினா பிள்ளைகள பேசிடுவாங்களா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்களோ. ஒரு உறவுகளை பார்க்க போறதுமே பையன் வந்து கூடயே தான் இருந்திருக்கு, அப்படிங்க தனியா விடுறது இல்ல. கிச்சனுக்கு எந்திரிச்சு போனா கூட கிச்சனுக்குள்ள அவங்க கூட க்ளோஸ் அப் பேசுற மாதிரி போய் பக்கத்துல நின்னுக்கிறது. அடுத்த வீட்டுக்கு வரம்பரைக்கு போனோம். அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை விருந்து கூப்பிட்டு என்ன பண்ணுவா, காலையிலேயே நேரத்துல போயிட்டு அங்க எல்லாம் கூட இருந்துட்டு அதான் அந்த உறவு விருந்துங்கிறது எதுக்குங்க, அந்த உறவை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நீ என்ன உறவு, எப்படி பழகுறது, அடுத்தது நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி நம்ம டிராவல் பண்றோங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புதுசா வந்த பொண்ணுக்கு இவங்க இந்த என்ன உறவு,
அதை தெரியப்படுத்தி அவங்க கூட மிங்க்லா இருக்கும்னான ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த வீட்டுக்கு கூட்டு விருந்து போறது. இவங்க அந்த கரெக்ட் டைம் போறதுங்க, 12:30 மணிக்கு போறது, சாப்பாட்டுக்கு போயிட்டு எப்படி இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டுனா எல்லாம் ஒன்னா தானே பேச முடியுங்க. அவங்களோட கருத்து இதெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாது. தனிமையிலே விடுறது இல்ல. இந்த பொண்ணு கை கழுவணுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போன் வந்துடுச்சு, அங்க வந்துட்டு அந்த பிள்ளை கடத்தை கூட்டிட்டு வர்ற வேலையை மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இங்கேயே சொல்லி கூட்டு போறாங்க, அளவாத்தான் அவங்க கூட பழகணும், அவங்க இந்த மாதிரி கேரக்டர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி கூட்டு போறாங்க. உட்காந்து கொண்டு உன்னுடைய நம்பர் கொடுக்க கூடாது, அவங்க நம்பரை வாங்க கூடாது, எங்களுக்கு தெரியாம பேசக்கூடாது, எதுக்கால வீட்டுல போய் பேசக்கூடாதுன்னு காலையில வாசு தொலைக்கிறதுக்கு மட்டும் தான் கேட்ட திறக்கிறதுங்க. கேட்ட திறந்தாச்சுன்னா வாசு தொலைச்சிட்டு வந்தோன்னா இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா அவங்க வீடு சாத்தியே தான் வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் லேடிஸ் வாக்கிங் போவோம், ஆனா அந்த அம்மா வந்து நாங்க அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் வேணா நாங்க பாத்துருக்கோமே தவிர அந்த அம்மாவை பெருசா பார்த்தது இல்ல. கேட்ட பூடி வைக்கிறங்கிறது காமனா உலகத்துல நடக்கிற இயல்பு தானுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் சேஃப்டிக்காக பண்றாங்க. ஆனா வீட்டு கதவு மெயின் டோரையுமா பூட்டி வைப்பாங்க ஒரு வீட்டுல. அந்த பிள்ளைக்கு என்ன சுதந்திரங்க? ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, கீழே இருக்கிற பெட்ரூமு அவங்களது, அங்கே போக முடியாது. ஒன்று ஹாலில் இருக்கலாம், இல்லை ஹாலில் டிவி பார்க்கக்கூடாது, உள்ள கிச்சனில் இருக்கலாம். கிச்சனுக்குள்ள அது போன 2 நாள் என்ன நடந்திருக்குன்னா, பொண்ணு வந்து சப்பாத்தி சூப்பராக பண்ணுவாளுங்க. நான் சமையல் செய்கிறேங்கத்தையும் 2ஆவது நாள் 3ஆவது நாள் சப்பாத்தி செஞ்சுருக்கா. மாமனார் வந்து சப்பாத்தி வந்து அந்த அன்னைக்கு நல்லா இருக்குமாட்டு 6 சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு. 2-3 தான் சாப்பிடுவாங்க. 6 சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா போச்சு. மாமா நம்ம முதல் செஞ்சு போட்டு இன்னைக்கு தாமா சப்பாத்தி சூப்பரா இருக்குது, சூப்பரா சாப்பிட்டான்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள்ல இருந்து மாமியார் வந்து கிச்சனை நானே பாத்துக்கிறேன், சமையல் பண்றேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடு. அதான் எப்படி பிள்ளைக்கு வேலைய குறைக்கிற மாதிரியுமே, நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்ற மாதிரியுமே, அதே சமயம் இவ வந்து சமையல் பண்ணி நாளைக்கு அவர் ருசி கண்டாருன்னா நம்ம செய்யறது பிடிக்காதுங்கிற மாதிரி இதுல எல்லாமே நம்ம டம்மி ஆயிருவோம். இவங்க வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரே நாள்ல சூப்பரா இருக்குது, திருப்தியா சாப்பிட்டுன்னு சொல்றவரு நாளைக்கு வந்து இதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ சமையல் எதுவும் பண்ண வேண்டாம், நீ மேல் வேலையை மட்டும் பண்ணி கொடு. அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் உங்க பொண்ணு குற்றவாளி ஆக்கி